வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் M&M சாக்லேட் வச்சு நல்ல கலர்ஃபுல்லான ஓட் குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம். இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பட்டர் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். எக்கு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ளஃபி ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். வெனிலா பவுடருக்கு பதிலாக வெனிலா எசன்ஸும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட எசன்ஸ் இல்லை, அதனால பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குக்கி பண்ணுற மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் விரிச்சிட்டு குக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம குக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சு வச்சுக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம குக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 பேக்கெட் M&M சாக்லேட் வச்சு இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். சாக்லேட் வச்சுட்டு அதை லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா பேக் ஆகுறப்போ அது வெளியில் வந்துடும். இதே மாதிரி எல்லா குக்கிலையும் நம்ம சாக்லேட் வச்சுக்கலாம். இந்த குக்கி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓவனை 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரியில் 15லிருந்து 20 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நம்மளோட M&M குக்கி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.